டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுகிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று நம்ம இந்த வீடியோவில் பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் 2023 கேட்கப்பட்ட கிட்டத்தட்ட 90 வினாக்கள் செக்ஷன் படி நடந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். ஸோ அந்த செக்ஷன் வைஸ் நடந்ததில் 3 செக்ஷனில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் வினாக்கள் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுடைய ரிவிஷன் சிறப்பாக இருக்கட்டும். கிளியராக நம்ம படிச்சிட்டோங்கிற ஒரு மனதிருப்தியோட தேர்வுக்கு தயாராக இருக்கீங்க. நம்ம படிச்சதான் எக்ஸாமில் வரப்போகுது, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான மனநிலையோட எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. தேர்வு எழுதிட்டு மகிழ்ச்சியோட திரும்புங்க. வாழ்த்துக்கள். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். நம்முடைய கல்வி இலவசம் சேனலில் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டெட், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கு தரமான வீடியோக்கள் பல இருக்குது. உங்களோட லைஃப் மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தேவை உள்ளவங்க முழுவதுமாக எடுத்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாருக்கு இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்கணும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த தேர்வை எதிர்கொள்ள நம்ம தயாராகவும், நாளை அரசு பள்ளி ஆசிரியர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வுக்கு தயாராகவும் வாருங்கள். வாழ்த்துக்கள். டிஎன்டெட் பேப்பர் 2 அசல் வினாத்தாள் 2023 உளவியல் 630 வினாவிடைகள் டோட்டலாக இருக்குது. ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் மிக மிக முக்கியமானது. வினாயின் 1 டேஸ் இவரின் கோட்பாட்டின்படி 14 மனவளர்ச்சிகள் 14 இயல்பூக்கங்கள் இணைவு பெற்றிருக்கும். விடை டி வில்லியம் மெக்டுகல். மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கேற்ப தன்னைத்தானே பொருட்படுத்திக் கொள்ள உதவும் வழிகாட்டல். ஆன்சர் டி தனிப்பட்ட வழிகாட்டல். நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலக்கங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர். ஆன்சர் பி தான்டைக். ஒரு வகையான மனக்குறைபாடு. சரியான விடை டி உறுப்பு கோளாறு. கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் என்று என்பவரால் வரையறுக்கப்பட்டது. ஆன்சர் டி கார்னர் மார்ஃபி. அல்ஃபாக்டரி சாயல்கள் நினைவில் வைத்திருப்பது. ஆப்ஷன் ஏ மனம். எரிக்சனின் கோட்பாடு 12 வயது முதல் 20 வயது வரையுள்ள குமர பருவத்தினரின் எண்ணிலையை குறிக்கும். சரியான விடை சி தனி முத்திரை பதித்தல் மற்றும் குழப்ப மனநிலை. எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோ சோதனையில் சேர்க்கப்பட்டது? சரியான விடை டி மணி. கீழ்கண்டவற்றில் புறத்தேற்று நுண்முறைகள் எது? சரியான விடை ஏ ரோர்ஷாக் சோதனை. தொடக்கத்தில் உளவியல் என்பது? சரியான விடை பி ஊக அறிவியல். புலன்காட்சி என்பதன் பொருள்? சரியான விடை டி புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல். தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர்? சரியான விடை ஏ ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஏன் மற்றும் எப்பொழுது என்கின்ற கற்றல் என்பது டேஸ் உளவியல் என்று கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி கல்வி உளவியல். ஒரு நபரின் தூண்டுதல், துலங்கல், தொடர்பு, இணைப்பு தொகுப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை பி சங்கிலி தொடர் கற்றல். அவாவு நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர்? சரியான விடை ஏ ஹே ராபி. டேஸ் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தாலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அவர்களின் செயல்களில் நிலைப்படுத்தப்படுதலையும் குறிக்கும். சரியான விடை டி அதிகாரப்போக்கு. வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை. கீழ்கண்ட எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? சரியான விடை ஏ தொடர்ச்சி. ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? சரியான விடை சி மனவளர்ச்சி முதிர்ச்சி. குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது டேஸ் ஆகும். சரியான விடை சி மூளை பொலிவு. உடல் பருமனுடையவர்கள்? சரியான விடை பி எதிர்மறை சிந்தனையாளர்கள். மீத்திறன் மிக்க மாணவர்களை டேஸ் மூலம் கண்டறியலாம். சரியான விடை ஏ திறமை கண்டுணர் தேர்வு. குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர்? சரியான விடை ஹர்லாக். டேஸ் அணுகுமுறை ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரை நீண்ட கால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் ஆகும். சரியான விடை ஏ நீள்நிலை. ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது? சரியான விடை ஏ முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. பள்ளி முன்பருவ காலத்தை டேஸ் பருவம் என்கிறோம் என்றும் அழைக்கலாம். ஆப்ஷன் சி முன் குழந்தை பருவம். புலனுணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இணையான இடைவினையின் விளைவு. சரியான விடை சி கண்டுணர்தல். இது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல. சரியான விடை ஏ உற்று நோக்கல். ஆர்வம், உணர்வுகள் மற்றும் உடன் நெருங்கிய தொடர்புடையது. சரியான விடை டி விருப்பங்கள். இவற்றில் எந்த ஒன்று மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாக இருக்கிறது? சரியான விடை சி தீர்வு காணும் திறனில் குறைபாடுகள். அடுத்த செஷனில் கேட்கப்பட்ட 30 வினாக்கள். தன்னிசைவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது? சரியான விடை ஏ மனத்திறன், செயல்திறன், விருப்பநிலை. உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது வளர்ச்சி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உடல் வளர்ச்சி. ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஏ கவனம் மற்றும் விருப்பம். கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் கற்றலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என்று கூறியவர்? சரியான விடை பி ஸ்கின்னர். ஒரு புலனறிவு வலு ஆனது எந்த ஒரு உண்மையான தூண்டுதல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது சி இல் பொருள் காட்சி. இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர்? சரியான விடை சி
இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். சாதிக்கும் சமுதாயம் த அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர். விடை சி. டேவிட் மெக்கனால்டு. உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர். சரியான விடை டி. பண்டோரா. பற்றாக்குறையான வேலைகள், வீட்டு வசதி அல்லது வளத்திற்காக குழுக்களுக்குள் ஏற்படும் டேஸ் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன. சரியான விடை பி. போட்டியால். டேஸ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதனை பகுத்தாயும் திறன் பெற்றவர். சரியான விடை சி. குமரப்பருவம். நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்து காரணி. சரியான விடை பி. மரபு. ஃப்ராய்ட் என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது. சரியான விடை பி. சி. சரியான விடை 6. பயம், கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவெழுச்சிகள் டேஸ் வகையை சார்ந்தது. சரியான விடை பி. எதிர்மறை மனவெழுச்சி. மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் டேஸ் நெறிப்பிரல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும். சரியான விடை சி. சூழல். தேர்வுக்கு உட்படுத்துபவர் படைப்புதிருக்கு தீர்வு காண்பவர் மூலம் முயற்சி செய்வது. சரியான விடை பி. பொருட்களை திரட்டுதல். மனித உடலானது டேஸ் வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரேட்டஸ் வரையறுக்கிறார். சரியான விடை ஏ. 4. பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை டேஸ் எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார். சரியான விடை சி. ஸ்கீமா. கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும் போது டேஸ் சுரப்பு அதிகரிக்கும். சரியான விடை ஏ. அட்ரினல். டேஸ் என்பது கற்றலின் உச்ச நிலையாகும். சரியான விடை பி. காரணப்படுத்துதல். தனிநபருடைய சூழலுக்கான உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பதே உளவியல் ஆகும் என்று கூறியவர் சி. வுட்வர்த் மற்றும் மார்க்யூஸ். முன்கூட்டி திட்டமிடுதல் இல்லாமலே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வார்கள்? சரியான விடை பி. தடையில்லா குழு. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது. சரியான விடை சி. முதிர்ச்சி மற்றும் கற்றல். 30 முதல் 50 வரையிலான மாணவர்களிடையே ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் போது மிக பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது டி. தனியாள். கீழ்கண்டவற்றில் எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது? சரியான விடை ஏ. விருப்பம் மற்றும் மனப்பான்மை. பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி. சரியான விடை ஏ. பயிற்சி விதி. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான உதாரணம். சரியான விடை ஏ. அளவுகோல் சார்ந்த. வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றனர். ஏனெனில். சரியான விடை முன்னுரிமை அணுகுமுறை. ஒருவரின் சிக்கல் களைதல் நடத்தை எதை பொறுத்தது? சரியான விடை டி. மனநிலை. வகுப்பறையில் நெறிப்பிரல்வை தடுக்க ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது. சரியான விடை பி. எல்லா மாணவரிடம் நேர்மறை மனப்பான்மையை வளர்த்தல். சிடுமுகம் ஆளுடைமை உடையவர்கள். சரியான விடை ஏ. மன வளர்ச்சியில் பலவீனம் ஆனால் உடல் அளவில் பலம் உடையவர்கள். அடுத்து டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அடுத்த செஷன்ல நடைபெற்றது. 1வது வினா. குழந்தையின் தரமான உடல் முதிர்ச்சி நிலையானது. எலும்புக்கூடு வயது. இயல்பூக்கங்கள் ஒரு இயல்பாய் அமையும் நடத்தை பாங்காக நிலைநாட்டப்படுகிறது. குறிப்பிட்ட மனித மனவளர்ச்சிகள் அனைத்தும் இயல்பூக்கிகளாக பெறப்படுகிறது என்று கூறியவர். சரியான விடை ஏ. மக்டூகல். மனவெழுச்சியை கெல்பெட் என்பவர் வகைகளாக பிரிக்கிறார். சரியான விடை ஏ. 3. ஒருங்கிணைந்த சிந்தனை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை டி. செங்குத்து சிந்தனை. டேஸ் வயதுக்கு குறைவான குற்றம் செய்பவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்படுவதில்லை. பி. 7. முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தைகளைப் போல் நடந்து கொள்கின்றனர். இதை டேஸ் தற்காப்பு நடத்தைகள் என்பர். சரியான விடை பின்னோக்கம். டான்டைன் கோட்பாட்டின்படி குழு காரணி 6 என்பது டேஸை குறிக்கிறது. சி. தூண்டுதல் பகுத்தறிவு. ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு டேஸ் ஆகும். விடை டி. உள பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறைகள். குறுக்குவெட்டு வகைப்படுத்துதல் முறை டேஸ் கற்பிக்க பயன்படுகிறது. சரியான விடை பி. மீத்திறன் மிக்க குழந்தைகள். பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்பு படுத்தியவர். சரியான விடை ஏ. சார்ல்ஸ் பியர்மன். அமைப்பியல் கோட்பாடு டேஸால் உருவாக்கப்பட்டது. ஏ. டிஜனர். கால்டன் தன் ஆய்வில் இருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார்? சரியான விடை பி. 1860. டேஸ் என்பது குழந்தைகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பாச பிணைப்பாகும். ஏ. பற்றுதல். உந்த குறைபாட்டு கோட்பாடு கற்றலை வடிவமைத்தவர் சி. ஹல். மனிதன் பல்வேறு வகைப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்ய பயன்படும் பல்வேறு சோதனை மற்றும் உத்திகள் சம்பந்தப்பட்ட உளவியல். சரியான விடை சி. உள அளவீடுகள். ஒரு வயது குழந்தையின் நினைவாற்றலாய் இது எழுப்பப்படுவது. சி. புலனுணர்வு தூண்டுதல். விடுதலைக்கான தேவை எந்தெந்த பிரிவின் கீழ் வருகிறது? சரியான விடை டி. சமூக உளவியல் தேவை. வாசிக்க கற்றுக்கொள்ள என்ற வளர்ச்சி சார் செயல் எதனால் எழுச்சியுறுகிறது? சரியான விடை பி. சமூக கலாச்சார அழுத்தம். மொழி வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர். சரியான விடை ஏ. லீவ் பை கோட்ஸ்கை. கீழ்கண்டவற்றுள் ஒன்று மனவளர்ச்சி ஈவை அளவிடக்கூடிய சோதனை அல்ல. சரியான விடை டி. டேட். ஹென்றி முர்மு. ஒரு மாணவனின் மன வயது 30 கால வயது 10 இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கும்? பி. 125. கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார்? சரியான விடை பி. ஹென்றி பி. ஸ்மித்.
மருத்துவ உளவியல் டேஸ் காரணங்களை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. சரியான விடை பி. மனநோய்க்கான சாண்டுகுயின் குளோரிக், ஃபெல்கமெட்டிக் மற்றும் மெலன்கோலிக் ஆகிய ஆளுமையை 4 வகைப்படுத்தியவர். ஆப்ஷன் பி. ஹிப்போக்ரேட்டிஸ். பின்வருவற்றுள் எந்த ஒன்று சமூக சூழலில் விளைவதால் முதல் 6 ஆண்டுகளில் அதிகரிக்கக்கூடியது? பி. எதிர்மறையியல். சிக்கலை உருவாக்கி அதற்கு தீர்வு காணும் மனிதர்கள் இந்த வகை சிந்தனை உடையவர்கள். சரியான விடை டி. படைப்பாற்றல் சிந்தனை. பள்ளித் தேர்வு மற்றும் அடைவுத் தேர்வில் மீத்திறன் மாணவர்கள் இடத்தை பெறுகிறார்கள். சரியான விடை சி. 5%. ஆதார் அடிப்படையிலான சிகிச்சை முறையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல மனநோய் நிலைகளை தடுக்க முடியும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று கூறியது. சரியான விடை ஏ. ஐரோப்பிய சைக்கார்டிக் அசோசியேஷன் EPA. கல்வி உளவியலின் வரையறை என்பது? சரியான விடை டி. உளவியலின் கொள்கைகள் மற்றும் நுட்பங்களை மனித நடத்தைகளுடன் செயல்படுத்துதல். 30வது வினா. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சரியான இணை சி. நிறுவுதல் நிலை 25 முதல் 44 ஆண்டுகள்.